நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத வகையில் பூமியின் மிகப்பெரிய பெருங்கடல் ஒளிந்திருக்கு என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? பூமியின் அடியில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி மனிதர்களை எப்போதும் ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டே இருக்கும். தற்போது விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள ஒரு புதிய தகவல் அதைவிட பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூமியின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 700 கிலோமீட்டர் ஆழத்தில் மிகப்பெரிய அளவில் நீர் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வை அமெரிக்காவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இருக்கிற நிலப்பரப்பையைப் போல இருந்ததில்ல. விண்வெளி பாறைகளின் மோதல்களால் உருவான கடும் வெப்பத்தால் பூமி முழுவதும் உருகிய பாறை குழம்புகளால் நெருப்பு கோலமாக இருந்தது. சுமார் 4.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி குளிர்ந்தபோது மாக்மா குழம்பு பாறைகளாக மாறத் தொடங்கியிருக்கிறது. இந்த நடைமுறை போது பாறை குழம்பிலிருந்து வெளியேறிய நீர் நீராவியாக மாறி பின்னர் மழையாக பொழிந்து பூமியின் மேற்பரப்பு கடல்கள் உருவானதாக நம்பப்பட்டது. ஆனால் எல்லா நீரும் மேற்பரப்பிற்கு வரவில்லை. பூமியின் மேண்டில் பகுதியில் 60% வரை நிறைந்துள்ள பிரிட்ஜ்மனைட் என்ற சிலிகேட் தாது நீரை தன்னுள் உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டுள்ளது. விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் பூமியின் உட்புறத்தில் நிலவும் அதீத அழுத்தத்தையும் மற்றும் வெப்பத்தையும் லேசர் தொழில்நுட்பம் மூலம் செயற்கையாக உருவாக்கினர். இந்த சோதனை முடிவுகள் வியப்பாக உள்ளது. வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க பிரிட்ஜ்மனைட் தாது அதிகளவு நீரை சேமித்து வைத்துக் கொள்கிறது. பூமியின் மேண்டில் பகுதியில் மட்டும் மேற்பரப்பில் உள்ள கடல்களை விட 10 முதல் 100 மடங்கு அதிக நீர் சேமிக்கப்பட்டு இருக்கலாம். அதாவது பூமியின் ஆழத்தில் ஒரு பிரம்மாண்டமான மறைந்திருக்கும் நீர்க்கடல் இன்றும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பூமியின் ஆழத்தில் இன்றும் எஞ்சிருக்கும் நீர் இன்றும் பூமியின் உள் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது என்றும், ஹவாய் போன்ற எரிமலை தீவுகளின் வெடிப்பு இந்த ஆழமான நீர்த்தேக்கத்தின் தாக்கம் கூட இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். நாம் இன்று பார்க்கும் பெருங்கடல்கள் வெறும் ஒரு துளிதான். உண்மையான பிரம்மாண்டம் நமது காலடியில் மறைந்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.